வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆசனம் வீரபத்ராசனம் போஸ் 1. சாதாரணமாக நினைக்குங்க. இப்போ வலது காலை பின்னோக்கி கொண்டு போகிறீங்க. கொண்டு போய் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நமக்கு ஸ்ட்ரெச் எந்த அளவுக்கு கிடைக்கும்னு முதல்ல ஸ்டடி பண்ணிவிட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி நினைக்குங்க. இப்போ லெஃப்ட் லெக்கை பெண்ட் பண்ணிக்கிறோம். நார்மல் பிரீத்தில் இருங்க. இப்போ இன்ஹேல் பண்ணிவிட்டே கைகளை ஒசத்துறோம். இன்ஹேல், ரைஸ் த ஹேண்ட்ஸ் அப், நார்மல் பிரீத். இந்த நிலையில் 5 to 10 செகண்ட்ஸ் இருங்க. நல்லா உடம்ப ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் மெதுவாக மேல் நோக்கி பார்க்குறோம். இந்த நிலைமையிலையும் 5 to 10 செகண்ட்ஸ் இருக்கணும். நார்மல் பிரீத். எப்பயுமே மூச்சை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. மெதுவாக கைகளை தளர்த்திக்கிறோம். கீழே கொண்டு வந்துக்கிறோம். கீழே கொண்டு வந்துட்டு கால்களையும் ரிலீஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வலது காலை முன்னோக்கி கொண்டு வந்து வைக்கிறோம். நார்மல் நிலைமையில் இருக்கும். இதே மாதிரி தான் இடது காலுக்கும் பண்ணணும். நம்ம பின்னோக்கி கொண்டு போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீரபத்ராசன் பண்ணுறதுனால பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். நமக்கு அப்பர் பாடி நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். நம்மளுடைய செஸ்டெல்லாம் நல்லா ஓப்பன் அப் ஆகும். நல்லா உங்களுக்கு லங்ஸ் கெப்பாசிட்டியும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லோவர் பாடியிலையுமே தைஸ், நீஸ், ஆங்கிள் இதெல்லாம் நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும். படிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல போஸ் இது. ஏன்னா நம்ம வீரபத்ராசன் இது ஒரு நல்ல ஸ்ட்ராங் போஸ். நமக்கு நல்லா ஃபோக்கஸ்டாக இருப்போம், ஃபியர்லெஸ்ஸாக இருப்போம். ஸோ படிக்கிற குழந்தைங்க நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு ஒரு ஆசனால பார்க்கலாம். தேங்க்யூ.